ஹாப்பி பொங்கல். ஹாப்பி பொங்கல் சொல்லு, ஓகேவா? ஹாப்பி பொங்கல். ஹலோ வேணாம். என்ன வேணும்? ஹாய் வேணாம். ஹாய் வேணாம் ஐயா, ஹாய் வேண்டாம். நீ சாமக்க நீ பேசாம இரு. ஹலோ, வெல்கம் பேக் டு நகரத்தரா சீஸ் வேர்ல்ட். என்னடா பொங்கல் முடிஞ்சிருச்சு, ஆனால் அவங்க பொங்கல் பானோட வந்திருக்காங்கன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, இன்னைக்கு பொங்கல் vlog தான். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, கொஞ்சம் இல்லை நல்லாவே லேட் ஆயிடுச்சு. விஷாலிக்கு உடம்பு சரியில்லை, அதனால தான் இவ்வளோ டிலே ஆயிடுச்சு, இல்லைன்னா உடனே போட்டிருக்கலாம். பொங்கல் வைக்கிறதுக்காக பொங்கல் உருளையிலெல்லாம் கோலம் போட்டுட்ருக்கோம். எல்லாத்துலேயும் ஒரு ஒரு கோலம் அழகழகாக நல்லா பார்டர்லாம் கட்டி புள்ளி குத்தி சூப்பராக கோலம் போட்டிருக்கோம். அப்படி என்னம்மா நீ கோலம் போட்ட அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஒரு மயில் நடுவீட்டு கோலம், தேர் அதுக்குள்ளே சிவன் இருக்கிறது, அப்புறம் ஒரு தாமரைப்பூ, சங்கு, ஸ்டாரு, அப்புறம் வந்து வீட்டு வாசல் நம்ம போடுவோம்ல அந்த மாதிரி ஒரு கோலம் ஒன்று, ஒரு புள்ளி கோலம் ஒன்று, நல்லா எல்லா பானையும் ரொம்ப அழகாக மஞ்சளும் கோலமாகவும் வச்சு அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்கோம். இந்த பானை சில்வர் பானை இருக்குல்ல, அது வந்து பூர்ணா போட்டால் அதுக்கு மேலே அவளுக்கு வந்து அதில் போடும்போது நிற்க மாட்டேன்ருச்சு மாவு. சின்ன குழந்தை தானே, நீ பழக பழக அவளுக்கும் வந்துரும்னு நினைக்கிறேன். ஸோ அதையும் நானே வந்து போட ஆரம்பிச்சிட்டேன். அது போடும்போது மட்டும் வீடியோ எடுக்கல, ஆனால் போட்டு முடிச்சதுக்கப்புறம் வந்துருச்சு. இது வந்து நடுவீட்டு கோலம், அப்புறம் ஒரு புள்ளி கோலம், அப்புறம் குட்டி குட்டியாக 2 கோலம் போட்டு முடிச்சாச்சு. அடுத்தது விளக்குடுற சட்டி, விளக்குடுற சட்டியில் வெளியில் பூரா கோலம் போட்டு உள்ளுக்குள்ளேயும் ஒரு சின்னதாக கோலம் போட்டாச்சு. இது வந்து நம்ம எப்படி கோலம் போடணுங்கிறது நம்மகிட்ட ஒரு வீடியோவே இருக்குது. நான் அதை ஐ பட்டன்லேயும் போடுறேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் போடுறேன், பாருங்கள். எல்லா கோலமும் சூப்பராக போட்டு பானையெல்லாம் அழகாக டெக்கரேட் பண்ணியாச்சு. The next day. ஹலோ, இட்ஸ் மண்டே மார்னிங். மண்டே மார்னிங் அன்றைக்கி வீடெல்லாம் க்ளீன் பண்ணி கிச்சன் க்ளீன் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஸோ எனக்கு எப்போவுமே வந்து கமல் அண்ட் இளையராஜாவோட காம்பினேஷனில் பாட்டு எல்லாமே ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் கேட்டுக்கிட்டே நான் வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். கிச்சனில் நல்லா சோப் போட்டு க்ளீன் பண்ணி தண்ணி ஊற்றி கழுவிடும்போது இருக்கிற ஒரு ஆத்ம திருப்தி, ஒரு ஹாப்பினஸ், எப்பா சூப்பராக இருக்கா அப்படின்ன மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு உண்டு எப்போவுமே. உங்களுக்கு அது இப்படி உண்டான்னு எனக்கு சொல்லுங்கள். எங்கள் கிச்சன் நல்லா இருக்குல்ல, மாதிரி இல்லாமல் இந்த இடம் கொஞ்சம் வேறு மாதிரி நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். கிச்சன் சூப்பராக இருக்குது, எனக்கே பார்க்க ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ நாங்கள் ஈவினிங் 6 PM ஆகுது. இப்போ வந்து காய் நறுக்க போகிறோம், நானும் விஷாலியும் தான். இது வந்து அவரைக்காய் என்ன இப்படி வச்சு பார்க்குறேன்னு பார்க்குறீங்களா? இப்படி வச்சு பார்த்தோம்னா அதில் பூச்சி இருக்கா இல்லையா நமக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணலாம். இதை வந்து பிரித்து பார்க்கணுன்ற அவசியமே கிடையாது. இது என்னது? அச்சிங்காவா? அச்சிங்கா பிச்சு போறியா? பொங்கல் வேலை பார்க்குறியா? ஓ, நீ சமணம் போட்டு உட்கார, என் காலு கூசுது. நீ கூசுதுடா எனக்கு. எங்கள் விஷாலி வேலைன்னா வெள்ளைக்கறியாக வந்துடுவா. அது பிக்க வேலை அப்பா அப்பாங்கிறது பாருங்க. நான் வேலை பார்க்குறேன்னு வந்த பின்னாடியே அவளும் வந்துடுவா. பிக்கிறான், பிக்க முடியலையா, எப்படிலாம் ஆக்டிங் கொடுக்குறா. என்ன டே? நாளைக்கு சின்ன டேவா? நாளைக்கு பொங்கல் டே. என்ன பண்ணுவோம் நம்ம? பொங்கல் பண்ண போறோம். என்ன செய்ய போறோம்? பொங்கல் எப்படி பொங்கும்? பொங்கலோ பொங்கல் பொங்கல். பொங்கல் எப்படி பொங்கும்? இப்ப நமக்கு அருவாமனா வேண்டாம். இப்ப என்ன பண்ண போறோம்? பிக்க போறோம். பிக்கலாமா? இது பேர் என்னது? போயிட்டாங்க. மலையாளத்துல என்ன சொல்லுவாங்க? அச்சிங்கோ. அச்சிங்க பிப்போமா? பயந்துட்டேன் நானு. இது எனக்கு வேண்டாம். ஹலோ
ஏன் வேணாம்? என்ன வேணும்? ஹாய் வேணும். ஹாய் வேணாமா? ஏன் ஹாய் வேண்டாம்? நீ காமக்க. நீ பேசாம இரு. அப்பா ஐயவே மாமி. பிக்கு போயப்பா. சரி, நான் அப்புறம் பிக்கிறேன். நீ வை. பாபா பிக்காத பேபி. அமர்த்திடலாம் கேமராவை. என் பிள்ளைங்க ரெண்டுமே நான் எள்ளுன்னா ரெண்டு பேரும் எண்ணெயாக நிற்பாங்க. சொன்னோடனே வந்து ஆஃப் பண்ணுறா. இது வந்து அவரைக்காவும் அச்சிங்காவும் போட்டு நம்ம ஒரு பொரியல் பண்ண போகிறோம். இது வந்து மஞ்சள் பூசணிக்காய். அதை கட் பண்ணி வச்சிட்டோம்னா காலையில் வந்து சமைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு ரெடி பண்ணி வச்சாச்சு. கருணக்கிழங்கும் சக்கரவள்ளி கிழங்குலாம் மண் நிறையா இருக்கான நல்லா கழுவிட்டு காய வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். குக்கரில் போட்டு அவிக்கும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதை முடிச்சாச்சு. ஹலோ, இட்ஸ் பொங்கல் மார்னிங். எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். அன்னைக்கே சொல்லியிருக்கணும், நான் இன்னைக்கு தான் சொல்கிறேன். நம்ம வந்து விளக்குடுற சட்டியை ரெடி பண்ணிடலாம். இது காலையில் பொங்கல் அன்னைக்கு. நாங்கள் வந்து ஆக்சுவலாக சாயங்காலமாக பொங்கல் வச்சுக்கலான்னு முடிவு பண்ணியாச்சு. ஏன்னா பூர்ணா அப்பாவுக்கு லீவு கிடைக்கல. ஸோ ஈவினிங் தான் பொங்கல் வைக்க போகிறோம். அதனால் அன்னைக்கு காலையில் மெதுவாக எல்லாமே பண்ண ஆரம்பிச்சிட்டோம். காலையில் தான் விளக்குடுற சட்டியில் என்னென்ன சாமான் வைக்கணுமோ எல்லாமே வச்சாச்சு. கரும்பு, பனங்கிழங்கு, கத்திரிக்காய், அவரைக்காய், கருணக்கிழங்கு, சக்கரவள்ளி கிழங்கு, அச்சிங்காய், கண்ணுப்பூ எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டோம். இப்போ போய் மஞ்சள் கொத்து எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம வீட்டில் இந்த தடவை வச்சுருந்த மஞ்சள் கொத்து, அதை வச்சு நம்ம கட்டிட்டோம். வருஷம் நம்ம வீட்டில் எப்போவுமே வச்சுருவாங்க. ஆடி மாதம் வைப்பாங்க. கரெக்டாக தை மாதத்துக்கு மஞ்சள் கொத்து ரெடி ஆகிடும். இந்த தடவையும் வந்து எல்லாத்துக்கும் அவங்க ஐயா உட்காந்து கட்டியாச்சு. பூர்ணாவை ஸ்கூலுக்கு அனுப்புகிறேன்னு சொன்னேன். சொன்னேன். பூர்ணா டிம்கி போட்டு வீட்டிலே இருந்துருச்சு. இவங்க அப்பாவும் வேணாம் விடுங்க, நான் போகிறேன், என் பிள்ளை இருக்கட்டும் அப்படின்ட்டாங்க. இந்த அப்பாக்களுக்கு பொண்ணுங்களை ரொம்ப பிடிக்கும் போல இருக்குது. எங்கள் அப்பாவுக்கு என்னை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி தான் பூர்ணா அப்பாவுக்கும் சரி, பூர்ணா விஷாலி ரெண்டு பேருக்கும் அவங்க அப்பானா அப்படி பிடிக்கும். இப்போ வந்து நம்ம சாமி வீட்டுக்கு முன்னாடி நடுவீட்டு கோலம் போட்டுடலாம். மத்தியானம் ஒரு 12 மணி போல் அங்கே சமைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நாங்கள் வந்து எல்லாம் சேர்த்து ஒரு குழம்பு வச்சாச்சு. கத்திரிக்காய், கருணக்கிழங்கு, அப்புறம் பரங்கிக்காய் போட்டு ஒரு குழம்பு, பிளாக்காய் கூட்டு, சக்கரவள்ளி கிழங்கு வந்து அவிச்சு கொட்டி பொரிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் பருப்பு கடைஞ்சாச்சு. வாழைக்காயில் வந்து புளி தண்ணி, மிளகாத்தூள் எல்லாம் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்குவோம். அது ஒரு பொரியல். அவரைக்காவும் தட்டைப்பேத்தாங்காவும் அவிச்சு கொட்டி அதையும் தனியாக பொரிச்சு வச்சுக்கலாம். இவ்வளோதான் நம்ம வந்து பொங்கலுக்கு செய்வோம். சூப்பராக வந்துருந்துச்சு. அன்றைக்கி டிஷ் எல்லாமே செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. சாப்பிட்டு முடித்த கையோட 2 மணிக்கெலாம் கோலம் போட ஆரம்பித்தாச்சு. ஏன்னா விஷாலி வந்து ஸ்கூல் போயிருந்தா வரத்துக்குள்ளே கோலம் போட்டு முடிக்கணுங்கிறது தான் எங்களோட டார்கெட்டு. ஸோ கிடுன்னு கோலம் போட்டாச்சு. நடுவீட்டு கோலம் இந்த தரையும் சின்னதாக அழகு போல் நல்ல சிட்டு போல் சீனி போல் அழகாக ஒன்று போட்டாச்சு. 4 அடுப்பு வச்சு ஆஸ் யூஷுவல் கோபுரம் ஏற்றி காலரைக்கி சங்கு எல்லாம் போட்டு தொனக்கோலம் போட்டு இலை போட்டு சூப்பராக கோலம் போட்டு முடிச்சிட்டோம். இந்த தடவை பூர்ணாவும் வந்து கோலம் போட்டா. இந்த தடவை இல்லை, போன தடவையும் போட்டா, அதே மாதிரி இந்த தடவையும் போட்டா. ஆனால் அவகிட்ட வந்து சொல்லியிருக்கிறது என்னென்னா, கண்ணு பார்க்க கை வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த தடவை வந்து ரொம்ப ஜாஸ்தி ஒர்க் பண்ணலை. அந்த கோலம் போடல, பார்த்துக்கிட்டே இருந்தா. நிறைய ஹெல்ப் பண்ண எங்களுக்கு வீட்டில் இருந்தாலும். அப்புறம் சொலகுலையும் கோலம் போட்டாச்சு. சாயங்காலம் 5 மணிக்கு மேலே தான் பொங்கல் வைக்கிறதா முடிவு பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் 4:30க்கு அப்புறமா தான் கோலம் போட ஆரம்பித்தது. அப்புறம் சும்மா இருக்கிற நேரத்தில் வந்து இந்த வெல்லம்லாம் தட்டி வச்சாச்சு. அதே மாதிரி பொங்கல் பானையில் ஒரு சொட்டு பால் ஊற்றிட்டு தான் பொங்கல் வைக்கணும்னு எங்கள் அத்தை சொல்லுவாங்க. அதையும் வச்சாச்சு. எப்போ பொங்கல் பானை வச்சாலும் நம்ம வந்து சங்கூதிட்டு தான் வைப்போம். ஸோ சங்கூதிட்டு வச்சாச்சு. அரிசி கலந்து வச்சுருந்த தண்ணியை ஊற்றியாச்சு. அதை ஊற்றினோம்னா சீக்கிரம் பொங்கிடும். பூர்ணாக்கு அடுப்புனா பயம். எப்படி நிற்கிறா பாருங்க. அரிசியும் ஒத்துணுண்டு தான் போட்டுட்டு போதும் நான் போகிறேன்ட்டு போயிட்டா. நல்லபடியாக பால் பொங்கிருச்சு. ஸோ படையலுக்கு ரெடி பண்ணியாச்சு.
விளக்குற சட்டியில் தேங்காயும் உடைச்சி மேலாப்பில் வச்சுருக்கோம். சாமி கும்பிட்டாச்சு. இன்னும் அடுத்தது நம்ம இலையை எடுத்து சொலகில் வச்சு கொண்டு சாமி வீட்டுக்கிட்ட வச்சு அதுக்கப்புறமா நம்மளுடைய விளக்குற சட்டியில் இந்த தேங்காய், விளக்கு, பிள்ளையார் எல்லாத்தையும் எடுத்து உள்ளே வைக்கணும். இது ஒரு வீட்டில் எத்தனை பேர் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்களோ அத்தனை தேங்காய் சட்டி வைப்பாங்க. அதாவது புள்ளிக்கு 1ங்கிற கணக்கு. இப்போ இதே மாதிரி சொலகில் இலை வச்சு தேங்காய், வெத்தலைப்பாக்கு, விளக்கு, பிள்ளையார் எல்லாம் எடுத்து வச்சு சாமி ரூமில் போயிட்டு இந்த இலையை எடுத்து வச்சுட்டு திருப்பி நம்மளோட விளக்கு சட்டியில் இந்த சாமான் எல்லாத்தையும் அள்ளி உள்ளே வைக்க போகிறோம். அப்புறம் எல்லா இலையும் கொண்டு திருப்பி சாமி படத்துக்கிட்ட முன்னாடி வச்சு திருப்பி நம்ம சாமி கும்பிடணும். இங்கே சாமி கும்பிட்டதுக்கு அப்புறமா நம்ம விளக்குற சட்டி வச்சுருக்கோம்ல, அந்த சட்டியோட மூடியை அரை பாதியாக நம்ம மூடி வச்சிடணும். நமக்கே உலருதுன்னு பார்த்தா நம்ம வீட்டு குட்டி வேணாங்குது. ஹாப்பி பொங்கல் சொல்லு, ஓகேவா? 3 2 1 ஹாப்பி பொங்கல். ஒரு நல்லபடியாக பொங்கல் வச்சு முடிச்சாச்சு. இது நெக்ஸ்ட் டே மார்னிங் மாட்டு பொங்கல் எடுக்காம விடலாமா, அதே எடுத்துருவோம். மாட்டு பொங்கலுக்கு ஒரு பானை வச்சாச்சு. நம்ம சுதாரிக்கிறதுக்குள்ளே பயக்குள்ளே பொங்கி ஊற்றி அடுப்பெல்லாம் வேறு அமுத்திட்டான். உருவமாக நம்ம திருப்பி அடுப்பெல்லாம் ஆன் பண்ணி அதுக்கப்புறம் அரிசியை போட்டு பொங்க வச்சு முடிச்சாச்சு. ஒரு க்ஷணம் ஏமாற்றிட்டாங்க. இது கொஞ்சம் லாங் வீடியோ தான். என்னம்மா இந்த இடத்துல இப்படி சொல்கிறியே அப்படிங்கிறீங்களா? முதவே சொன்னால் பார்க்க மாட்டீங்க தானே, எனக்கு தெரியும். அதனால தான் இப்போ சொல்கிறேன். இந்தா முடிஞ்சிடும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம்ல. மாட்டு பொங்கல் நல்லபடியாக பொங்கிடுச்சு. 3 இலை போட்டு பொங்கல் வச்சாச்சு. மேலே நெய்யும் வெல்லமும் வைக்கணும், அதையும் வச்சாச்சு. இதில் ஒரு பங்கு நம்ம காக்காவுக்கு, ஒரு பங்கு நான் எனக்கு, இன்னொன்று யார் வேணாலும் எடுத்துக்கலாம். இது சாமி கும்பிடும்போது அன்னைக்கு விளக்குற சட்டி விளக்கேற்றணும். விளக்கேற்றிட்டு அன்னைக்கு இந்த விளக்குற சட்டியை பூரா நம்ம எடுத்து வழி பண்ணி வச்சிடலாம். பொம்பளை பிள்ளைங்க இருந்தால் போய் கோயிலில் போய் கொப்பி கொட்டுவாங்க. அதை வாங்கிக்கிறதுக்கு யாருமே இல்லை. அதனால அடுத்த தடவை காரைக்குடிக்கு போனால் நம்ம அந்த வேலையை பார்ப்போம். நம்ம சாமி கும்பிட்டாச்சு. காக்காவோட ஷேரை காக்காவுக்கு கொடுத்துட்டு அவங்க சாப்பிட்றாங்களாங்கிறதையும் பார்ப்போம். காக்கா 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 கா காக்கா கா காக்கா காக்கா. அப்புறம் இந்த வீடியோவை நான் இந்த இடத்துலையே முடிச்சிடுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.